துளாராசி துலாலக் நண்பர்களுக்குரிய 2026ஆம் வருடத்திற்குரிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருடத்தின் ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ துளாராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே அமையக்கூடிய கிரக அமைப்புகள்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய 6ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயங்களில் ஒரு நன்மையான அமைப்பு. மறைமுகமான எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொந்தரவுகள் இதெல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வர்றது. அதன் மூலம் உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் அல்லது ஒரு விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்ண நினைச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட், இந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயத்துல உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருப்பதும் ஒரு அற்புதமான அமைப்பு. வருட ஆரம்பத்தில் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் குருபலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு ஏற்படுத்துகிறார். குருவினுடைய பார்வை நேரடியாக துளாராசிக்கு அமைவதும் உங்களுக்கு உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் அல்லது உத்தியோகமாகட்டும் உங்கள் மேல் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் அல்லது உங்களுடைய மேலதிகாரிக்கு உங்கள் மேல் ஒரு நம்பிக்கை, அப்புறம் உங்களுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, மற்றவர்கள் உங்களை பார்த்து உங்களுடைய கைடன்ஸ் எடுத்துக்கிறது, மரியாதை, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது கண்டினியூ ஆகும். குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு நிகழும் பொழுது சில சங்கடங்கள், தொழிலில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில தொந்தரவுகள் அல்லது ஏற்கனவே தொழிலில் கொடுத்திருந்த கமிட்மெண்ட் அல்லது உத்தியோகத்தில் கொடுத்திருந்த கமிட்மெண்ட்டை உங்களால் மீட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒர்க்லோட் அதிகமாகிறது, டைம் லைன் மீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க்லோட் அதிகமாகிறது. அதனால சில சங்கடங்கள், சச்சரவுகள் இது மாதிரி ஒர்க் பிளேஸ்ல வருவதற்கான சூழ்நிலைகள் வரும். குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஷெடியூல் போட்டு செய்யும் பொழுது அதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்ட் வைத்துக் கொள்ளும் பொழுது பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்காத கிரகம். ஸோ அந்த அமைப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாலும் அது உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட அமைப்பில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதை நீங்கள் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி கொள்ளும் பொழுது துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு இந்த வருடம் ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான வருடமாக மாறும். வேலை மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாற்றத்தையும் துளாராசி துலாலக் நண்பர்கள் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த வருடம் உருவாகும். அதுலேயும் குறிப்பாக அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் துளாராசி துலாலக் நண்பர்களை தேடி வரும். அதே சமயத்துல முதல் ஒரு 6-7 மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வருடத்தின் கடைசி பகுதி, அதாவது டிசம்பர் மாதத்துல நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இப்போ தொழில் ஸ்தானத்துக்கு கேது போகும் பொழுது கேது தடையை கொடுக்கக்கூடிய அல்லது தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அப்படிப்பட்ட கேது பகவான் 10ஆம் இடத்திற்கு போகும் பொழுது அது உபஜயஸ்தானமாக இருந்தாலும் கேது பாவ கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் சில தடங்கல்கள் வரலாம் அல்லது உத்தியோகத்தில் சில சங்கடங்கள் வரலாம். அந்த அமைப்புல ஏதாவது நீங்க வேலை மாற்றம் செய்யறீங்க அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் கேட்குறீங்க, இதெல்லாமே நீங்க டிசம்பர் மாதத்திற்கு முன்னால செய்து கொள்வது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசி துலாலக் நண்பர்கள் எல்லாமே அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நல்ல வாய்ப்புகள். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை. தொழிலில் நீங்கள் ஏற்கனவே தொழில் சம்பந்தமாகவோ வேலை சம்பந்தமாகவோ சில விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால இளம் வயது துளாராசி துலாலக் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாதம் உங்களுடைய வேலையில கான்சன்ட்ரேட் பண்றது நல்லது. அக்டோபருக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை. இப்போ சனி பகவானினுடைய சஞ்சாரம்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய 6ஆம் இடத்துல வருடம் முழுக்கவே இருப்பார். அடுத்த வருடம் உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகுதான் சனியினுடைய பயிற்சி உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு வரும். அது வரைக்கும் உங்களுக்கு சனி 6ஆம் இடத்துல இருந்து என்னதான் தொழில சேலஞ்சஸ் இருந்தாலும் அதுல எப்படியும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்புல தான் இருக்கிறார். அதனால இந்த வருஷம் பாத்தீங்கன்னா முதல் பகுதி, அதாவது முதல் ஒரு 6-7 மாதங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல வாய்ப்புகள், ஒரு புதிய முயற்சி எடுக்கிறது கூட நீங்க தாராளமா தைரியமா செய்யலாம். ஏற்கனவே திருமணமாகி குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்கு இந்த விதம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு உங்களுக்கு சுய ஜாதகம் சரியில்லாத அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஐவிஎஃப் ஐயுஐ முறைப்படி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகளை 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத்திர பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சில துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு 2வது குழந்தைக்கான பாக்கியம் கூட இந்த வருடம் பராபவ வருடத்தில் துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு ஏற்படும். மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது, அதாவது பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் வரும் துளாராசி துலாலக்ன மாணவர்களுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க வருடத்தின் ஆரம்பத்தில்.
ஜூன் மாதத்திற்கு பிறகு அவர்களுடைய படிப்புக்குரிய ஸ்தானமான 4ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் குருவினுடைய பார்வை அமைவது ஒரு நல்ல முன்னேற்றம். இந்த த்ரூ அவுட் த இயரே பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய அமைப்பு துளாராசி துலா லக்ன மாணவர்களுக்கு உண்டு. உங்களுடைய 6ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி நன்மையை செய்தாலும் உங்களுடைய 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை அமைவது இந்த வம்பு வழக்கு சச்சரவுகள், பக்கத்து வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. எனவே முடிந்த அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களை நீங்க உங்களை ஈடுபடுத்திக்க வேண்டாம். தேவையில்லாம நம்ம ஒரு பேச்சு கொடுப்பது அல்லது ஒருத்தர்கிட்ட நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லாத பொழுது அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க பார்த்தா தான் பேசணும், பேசினா தான் ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று வரும், அதுக்கப்புறம் மனஸ்தாபங்கள் வருவது. அதனால முடிந்த அளவுக்கு தேவையில்லாத நபர்களை தவிர்ப்பது உங்களுக்கு இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ஓவராலா பார்க்கும் பொழுது துளாராசி துலாலக்ன நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல அமைப்பு, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே ஒரு நல்ல அமைப்பு, இதெல்லாம் இருந்து ஓரளவுக்கு துளாராசி துலாலக்ன நண்பர்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பான ஆண்டாகவே இந்த பராபவ வருடம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. துளாராசி துலாலக்ன நண்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.